நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமா ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை ஒரு வீடியோவா போட போறீங்களா அப்படிங்கறத கேட்கலாம். கண்டிப்பாங்க இந்த வீடியோல ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எதுல எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான ஒரு கேள்வியை நான் முன்வைக்க போறேன். ஸோ அதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு விடையும் இந்த வீடியோல கிடைக்க போகுது. மறக்காம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு அழகான ஒரு அக்கௌண்ட் இருக்கு டெலிகிராம்ல, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்காகினிட்டோ மோட் இந்த செட்டிங்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்முடைய ப்ரைவசியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பீங்க. அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தியிருப்பீங்க. அது இல்லாமல் கூகுளோட ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ், யூடியூப், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்காகினிட்டோ மோடை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அதிக பேர் பயன்படுத்துவீங்க. ஏன்னா ப்ரைவசி தாங்க இம்பார்ட்டன்ட். அந்த இன்காகினிட்டோ மோட் செட்டிங்கில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். கண்டிப்பாக எடுக்க முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த இன்காகினிட்டோ மோடில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். பட் ஒரு சின்ன செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த செட்டப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடியும். பட் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் வரல, கூகுளோட குரோம் கேனரியில் வந்திருக்கு. அதாவது ஒரு புதிய விஷயத்தை வந்து கூகுள் அறிமுகப்படுத்தும் போது டைரெக்டாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி குரோமோட கேனரி, அதுக்கப்புறம் குரோம் டெவ், இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அப்டேட்டாக அறிமுகப்படுத்துவாங்க. பட் கூகுளோட குரோம் கேனரியில் இந்த செட்டப்பை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய குரோம் ப்ரௌசரில் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது, அதுவும் இன்காகினிட்டோ மோட் செட்டப்பில் இருக்கும் போது எடுக்க முடியுமா? இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துருக்க முடியாது, இப்போ எடுக்கலாம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டப் இருக்குது. அதை நீங்கள் பண்ணாலே போதுமானது. அடுத்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தியோ, அதே மாதிரி உங்கள் ஃபோனோட அந்த பவர் பட்டன், அப்புறம் மாதிரி வால்யூமோட டவுன் பட்டன், இதை பயன்படுத்தியோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இன்காகினிட்டோ மோட் செட்டப்பில் இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க, குரோம் கேனரி. ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் இதில் என்ன பண்ணுறீங்க, குரோம் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோலன் / அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃப்ளாக்ஸ் சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சர்ச் ஃப்ளாகில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்காகினிட்டோ கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்காகினிட்டோ ஸ்க்ரீன்ஷாட். இதில் டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ண செலக்ட் பண்ணிட்டு இதில் எனேபிள் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த குரோம் கேனரி வந்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், டாப் லெஃப்ட்டில் பாருங்கள் இன்காகினிட்டோ மோடுக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு வழக்கம் போல் உங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இல்லை உங்கள் ஃபோனோட பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ இந்த செட்டப் வந்து இப்போ குரோமோட கேனரியில் வந்திருக்கு, டெஸ்டிங்காக வந்திருக்கு. அநேகமாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஃபுல் வெர்ஷனில் நீங்கள் கூடியளவில் பயன்படுத்த முடியும். ஸோ அதோட ஒரு சின்ன செட்டப்பை தான் நான் வந்து இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கருத்துக்களை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசர் மூலியமாக அதுவும் இன்காகினிட்டோ செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சர்வீஸ் வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். ஸோ இன்காகினிட்டோ மோடில் இனி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.